எவ்வளவுதான் நல்ல குவாலிட்டியா செருப்பு வாங்குனாலும், நாளடைவுல செருப்பு தேஞ்சு போயிரும்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா, நல்ல செருப்பு கம்பெனி ஷேரு 70% மேல சரிவடைந்திருக்கு. அந்த கம்பெனிய பத்தி தான் நம்ம முழுமையா பார்க்க போறோம். இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுக்குறவங்களுக்கு நன்றி. இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கம் சாதாரண மக்களும் பணக்காரர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கம்பெனியோட பேரு ரிலாக்ஸோ பிராண்டு. இன்னும் நெறைய ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஆட வச்சு குடுக்கக்கூடிய கம்பெனியோடைய ஷேர் பிரைஸ், அதனுடைய டவுன் ட்ரெண்டுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேஸ் ஸ்டடிய தான் நம்ம இன்னைக்கு முழுமையா பார்க்க போறோம். ரிலாக்ஸோ கம்பெனியோட ஷேர் பிரைஸ் ரூ. 1448 4th நவம்பர் 2021ல இந்த ஷேர் ட்ரேட் ஆயிட்டு இருந்ததுங்க. ஸோ அன்னைக்கு நம்ம ஒரு ரூ. 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னம்னா, கிட்டத்தட்ட இன்னைக்கு அதோட மதிப்பு ஏப்ரல் மாதம் 2025ல ரூ. 390 வரைக்கும் டவுன் ஆகி, இப்ப 400 சம்திங்கில ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்க. அதாவது நீங்க ரூ. 10,000 போட்டிருந்தா, இன்னைக்கு அது ரூ. 3,000 தாங்க இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஷேர் வந்து மிகப்பெரிய சரிவை கண்டிருக்கு. இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல மெயினான காரணம் என்னன்னா, இது ஆல்ரெடி ஓவர் வேல்யூடு. அதாவது அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு அதிகமா விலை உச்சத்துல வித்துக்கிட்டு இருந்தது தான் காரணம். 2021ல இவங்க 100 மடங்குக்கு மேல பிஇ மல்டிபிள் வித்தாங்க. இன்னமுமே இது ஓவர் வேல்யூவா தான் இருக்கு. ஸோ ஒரு நல்ல பிராண்டு, நல்ல செருப்பு விக்கக்கூடிய கம்பெனியா இருந்தாலும், அத எந்த மதிப்புல வாங்குறோங்கிறது தான் முக்கியம். ஸோ அதனால இந்த பாராமீட்டர கண்டுபிடிக்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. அதுல நான் ஒரு சில விஷயங்கள மட்டும் நான் இங்க மென்ஷன் பண்றேன். இத ஏன் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. நண்பர்களே, ரிலாக்ஸோ கம்பெனியோடைய மொத்த சேல்ஸு 2025ல 2790 கோடிங்க. ஸோ அவங்களுடைய செலவு மத்த விஷயங்கள்லாம் போக அதனுடைய லாபம் 170 கோடி. கிட்டத்தட்ட ரூ. 100க்கு ரூ. 6 கிட்ட தான் வந்து நெட் ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குங்க. ஸோ இது மட்டும் இல்லாம இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப்பிட்டல் 10,800 கோடி. ஸோ இந்த 170 கோடியால் நம்ம டிவைட் பண்ணும்போது 63 மடங்கு இதனுடைய ஷேர் பிரைஸ் வேல்யூ ஆகுது. அந்த அளவுக்கு இந்த கம்பெனி ஒர்த்தான்னு கேட்டா ஒர்த் இல்லங்க. இந்த மாரி ஒரே ஒரு வேல்யூ மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு கம்பெனி டிசைட் பண்ண முடியாது. இந்த கம்பெனிக்கு எவ்வளோ கடன் இருக்கு? இந்த கம்பெனியினுடைய ரிட்டர்ன் ஆன் அசெட் எவ்வளவு? இந்த கம்பெனியோடைய தற்போதைய சொத்து மதிப்பு எவ்வளவு? இந்த கம்பெனியில ஓனர் ஆனவங்க எத்தன பங்குகள வச்சிருக்காங்க? ஸோ இவங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன? நடைமுறைக்கு சாத்தியமா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த கம்பெனில முதலீடு பண்ணணும். நான் ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக தான் ஒரே ஒரு விஷயத்த உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது செருப்பு கம்பெனியா இருந்தாலும், தங்கம் விக்கிற கம்பெனியா இருந்தாலும், அந்த பங்கு நம்ம வாங்குற விலைக்கு வரும்போது தான் நம்ம வாங்கணும். அதுவரைக்கும் பொறுமையா இருக்கணும். இல்லைன்னா அவாய்ட் பண்ணணும். ஸோ ஷேர் மார்க்கெட் பத்தி ஃப்ரீயா தகவல தெரிஞ்சுக்கணும்னா, டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் குடுத்துருக்கேன். இணைஞ்சு ஃப்ரீயா தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ நீங்க பார்க்கலாமா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. சாதாரண மக்களும் அறிவின் துணை கொண்டு ஆபத்தை எதிர்கொண்டால் ஆதாயம் அடையலாம். நன்றி.